சந்தோஷமா ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ எல்லா விதத்துலயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம், ஒவ்வொரு கேரக்டரும் பண்றோம். எனக்காவது ஒரு நாள் சலிப்பு தட்டியிருக்கேன் உங்களுக்கு? மூச்சு விடுவீங்கல்ல, நான் நினைச்சேன், நான் ப்ராமிஸா நினைச்சேன் தெரியுமா இந்த ஆன்சர் தான். சலிப்பு தட்டுறதா? இல்ல, சலிப்பு தட்டுனா என்ன ஆகும்? இப்போ சினிமான்றது என்னுடைய சுவாசம்மா, நடிப்புன்றது என்னுடைய சுவாசம். அதில் எப்படி சலிப்பு தட்டுறது? அந்த மாதிரி தான் இது. எனக்கு ஈஸியெல்லாம் கிடைச்சிடணும். நடிப்பை நேசித்து, நான் பல பேட்டிகளை சொல்றேன், நேசித்து, சுவாசித்து, யாசித்து, பூசித்து, இப்படி தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ரோட்டில் நான் போயிட்டு இருக்கும்போது என்னை பார்த்தா, நாகா அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்காரு, இங்கே வான்னு கூப்பிட்டு யாரும் எனக்கு வயசு கொடுக்கல. ரஜினி நான் கேட்டிருக்கேன், சினிமாவில் நடிக்க மாட்டேங்கண்ணா, ஒரு படம் நடித்த 2 படம் ஃப்ரீன்னு கூட ஒரு ஸ்கீம் வச்சேன், நான் யாரும் கொடுக்கலண்ணா எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன? ஆமாண்ணா, அதான் நான் உண்மை. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு நான் போராடி பெற்றதுமா இது.